ஸோ அந்த சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க எங்களை பற்றியும் சொல்லுங்கள் அப்படின்போது கண்டிப்பாக எனக்கு லைன் கிடச்சிருந்தா நான் எல்லாரையும் சொல்லியிருப்பேன். அது மட்டும் இல்லாமல் இன்ஸ்டாலே நம்ம வந்து பாருவோட ஆர்மி ஃபாலோ பண்ணுறாங்கன்னு சொல்லும்போது அங்கே ஃபெரி ஸ்டார் அப்படின்னு அவங்க வந்து சிஸ்டர் பிரதர்ன்ற மாதிரி நான் போன வீடியோவில் சொல்லிட்டு சாரி அவங்க சிஸ்டர் தான். ஸோ அந்த சிஸ்டரும் வந்து அந்த சிஸ்டர் இன்னும் 2-3 சிஸ்டர்ஸ்லாம் எல்லாருமே வந்து நல்லா பேசுகிறீங்க, நிறைய பாயிண்ட்ஸ் எடுத்து வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது அப்புறம் யூடியூப்லையுமே நம்மளுக்கான நிறைய சிஸ்டர்ஸ் பிரதர்ஸ் ஸ்பீட் விங்ஸ் அப்படிங்கிறவர் வந்து அவருக்கும் எனக்கும் நிறைய அவரும் சிஸ்டரா பிரதரான்னு எனக்கு தெரியல. ஸோ அவங்க அந்த ஃப்ரெண்டும் வந்து நிறைய வந்து என்ன சொல்றது அந்த அவங்க அந்த ஆர்கியூமெண்ட் நாங்களாம் ஹெல்த்தியாக அந்த ஆர்கியூமெண்ட் வந்து கமெண்ட்ஸ்லேயே வந்து ஷேர் பண்ணியிருப்போம். கமரு வந்து கொஞ்சம் கோவப்படும் போது பாரு கிட்ட நான் பாரு ஃபேனா நான் பண்ணும்போது அவங்களும் வந்து அந்த சைடில் இல்லை 2 பேருமே கொஞ்சம் விட்டு கொடுத்து போனால் நல்லாயிருக்கும் 2 பேர் சைட்லையுமே அப்படிங்கிற மாதிரி மோஸ்ட்லி பாரு ஃபேன். அப்போ ஒரு இடத்துல நான் கேட்டேன் நீங்கள் வந்து இப்போ என்ன அந்த கார் டாஸ்கில் வந்து சபரி ரிக்ரியேட் பண்ணதில் கூட அந்த ரிக்ரியேட் பண்ணதில் அப்போ ஏன் கமரு அங்கே போனார், இப்போ அங்கே வந்து பாருக்கு பிடிக்காத எடுத்து கமரு ஏன் போனோம் அப்படிங்கிற மாதிரி ஆர்குமெண்ட் வச்சப்போ அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க இல்லை விஜய் சேனல் ப்ராடக்ட் வந்து கமருனால அவர் அங்கே போயிருப்பார், ப்ளஸ் வந்து பாருக்கிட்ட சொல்லிட்டு கூட போயிருக்கலாம்னும் போது அதுக்கப்புறம் சபரியே அந்த வீடியோவே எடுத்துட்டாச்சு அப்படின்னு சொல்லும்போது ஸோ அந்த ஹெல்த்தியான கான்வர்சேஷன்ஸ்லாம் நிறைய பேர் கூட நான் வந்து அந்த யூடியூப் வழியாகவே அந்த கான்டெக்ட்ஸில் அந்த மெசேஜில் ரிப்ளை பண்ணியிருக்கோம் பேசியிருக்காங்கன்னும் போது அதில் நிறைய பேர் நீங்கள் நிறைய பாருக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் உங்களோட வீடியோஸ் பாரு பார்த்தா கண்டிப்பாக தேங்க்ஸ் சொல்லுவாங்க அப்படிலாம் சொல்லிங்க. அதுக்கெல்லாம் ரொம்ப தேங்க்ஸ், நீங்களும் நிறைய எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. ஓகே பாரு என்கிட்ட பேசலனா என்ன, இல்லை பாரு வீடியோ எனக்கு பார்த்தாலும் பார்க்கலனாலும் நம்ம நினச்சது பாருக்கான ஒரு சப்போர்ட் கொடுக்கணும்னு அதை கொடுத்துட்டோம். அந்த ஒரு ஹாப்பி எனக்கு போதும். இப்போ டாம் ஸ்பேஸ்லையுமே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு ரெக்கக்னேஷன்னா அவங்க கண்டினியூஸாக அதை பண்ணுறாங்க, இன்ஸ்டால இந்த எஃபோர்ட் போட்டாங்க, இல்லை அவங்க ஒரு டீமாக அந்த குரூப்பாக சேர்ந்து அதை ஒன்று பண்ணுறாங்க அப்படின்னும் போது இது என்னோடது சேனலில் எனக்கான ஒரு விஷயத்துக்கு எனக்கு பிடிச்ச ஒரு விஷயத்துக்காக நான் ஸ்டாண்ட் எடுத்தேன். அதுக்கு நீங்கள்லாம் வந்து எல்லாருமே அந்த கமெண்ட்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணி கிட்டத்தட்ட நம்மளுமே பார்த்தீங்கன்னா பாரு ஃபேன் ஆர்மி ஒரு குட்டி ஆர்மி ஃபேன் ஆர்மி தான் சொல்லணும். ஸோ நான் இன்ஸ்டாகிராமில் அவங்க ஃபெரி ஸ்டார் அவங்களுக்குலாம் ரிப்ளை பண்ணும்போது கூட என்ன சொன்னேன்னா என்னோட சேனலில் இருக்கவங்க எல்லாமே பாருவோட ஃபேன்ஸ் தான், கிட்டத்தட்ட ஒரு குட்டி ஆர்மி மாதிரி தான் வந்து நாங்கள் வந்து பாரு ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து பாருக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கோம். ஒரு சிங்கப்பெண் மாதிரி தான் பாரு நாங்கள் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கோம். என்னோட வீடியோஸில் அவ்வளோ பேசியிருக்கோம். கமெண்ட்ஸ்லேயே வந்து நிறைய பேர் அவ்வளோ சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஆர்கானிக் ஃபேன்ஸ் ஆர்கானிக்காக வந்து பாருக்கு வந்து ஒருத்தர் பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாரு, அவங்க பாரு உள்ளே இருக்கும்போது ஒரு ஃப்ரெண்டு சொல்லியிருப்பாங்க அவங்க வீட்டில் 12 ஓட்டு இருக்கு, அந்த 12 ஓட்டுமே நாங்கள் பாருக்கு தான் போடுவோம், இந்த ஃபோன் நம்பர்லேருந்து அந்த ஃபோன் நம்பர்லேருந்து போடுவோம்னு அவங்க சொல்லியிருந்தாங்க, எனக்கு மெசேஜ்லேயே பண்ணியிருந்தாங்கன்னும் போது. ஸோ அவ்வளோ ஆர்கானிக் ஃபேன்ஸ் பாருக்கு இருக்கிறதுனால தான் ஸ்டில் இப்பயுமே ஷோ முடிஞ்சு 1 மாதம் ஆயா அந்த வைப் குறையாமல் அவங்களால வந்து ஜனங்க கூட கனெக்ட் ஆக முடியுதுன்றதை நான் வந்து ரொம்பவே நம்புகிறேன். அதுதான் உண்மையும் கூட அப்படின்னும் போது அந்த கனெக்ஷன் ஜனங்க கூட மற்றவங்களுக்கு வராததுனால தான் அவங்கவுங்க புலம்பி தீர்த்துட்டு இருக்காங்க, ஸ்டமக் பர்னில் பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது ரெட் கார்டு வாங்கின 2 பேருக்கு இவ்வளோ வந்து ஆர்கானிக் ஃபேன்ஸ் இருக்காங்க. ஆனால் கேம் ஆடிட்டு வந்த டாப் 5க்கும் இல்லைனா வந்து மற்ற நடுவில் எவிக்ட் ஆனவங்களுக்கும் யாருக்குமே இல்லைன்னும் போது பாரு கமருதனுக்கு இருக்கிற அளவுக்கு ஃபேன்ஸ் வந்து மற்றவங்களுக்கு இல்லைன்றது தான் உண்மைன்னும் போது பாரு ஃபேன்ஸ் அந்த டாம் ஸ்பேஸில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1000க்கு மேலே அந்த லைவ்ல பேசிட்டு இருக்காங்க எல்லாம் ஸ்பீக்கர்னு 43,000 ப்ளஸ் வந்து அது லிசனராக இருக்கிறாங்க, அவ்வளோ பேர் வாட்ச் பண்ணியிருக்காங்க அப்படிலாம் சொல்லும்போது அவ்வளோ ஃபாலோவர்ஸ். அவங்களோட ட்விட்டர்லையுமே வந்து ஜென்ரலாகவே அவங்க 1K ஏதோ நான் 1K ப்ளஸ் இருக்கும் போல் 1K இல்லை சாரி 1 lakh ஃபாலோவர்ஸ்க்கு மேலே இருப்பாங்க போல இருக்கு. அந்த பாஸ்வேர்டே வந்து பாரு மறந்துட்டாங்களா ட்விட்டர் இது. ஸோ அதை வந்து திருப்பி பண்ணுறது எப்படின்னு புதுசாக அதுக்காக தான் புதுசாக ஒரு அக்கௌண்ட் ஆரம்பிச்சு அது டாமோட ஹெல்ப்போட தான் ஆரம்பிச்சு அவங்க புதுசாக அக்கௌண்ட் ஆரம்பிச்சிருக்காங்கன்னு சொல்லும்போது ஸோ அவ்வளோ ஸ்ட்ரெஸ்லையும் டென்ஷன்லையுமே அவங்க அந்த கேம் ஆடி இருக்காங்க. வெளில வந்தோடனே அந்த பாஸ்வேர்ட் கூட அவங்களுக்கு ஞாபகம் இல்லை அப்படின்னு சொல்லும்போது இதில் இன்னொரு கொஸ்டினும் வந்துச்சு. நிறைய பேர் வந்து ஃபேன்ஸ் கேட்டிருந்தாங்க, நீங்கள் வந்து அவ்வளோ ட்ராமா ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க, கண்ணில் அடிப்பட்டெல்லாம் அதெல்லாம் கண்டிப்பாக யாராலையுமே முடியாது, அதுக்கெலாம் ஒரு தனி கட்ஸ் வேணும், அது கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப் சொல்லி ஆகணுன்ற மாதிரி நிறைய பேர் வந்து அவங்களோட போல்ட்னஸை பாராட்டினாங்க. அப்போ வந்து கேட்டிருந்தாங்க நீங்கள் கவுன்சிலிங் மாதிரி எதாவது போனீங்களா, சைக்காட்டிஸ்டில் எதாவது பார்த்தீங்களா அந்த ட்ராமாலேருந்து வெளில வரத்துக்கு ரிலீவ் ஆகிறதுக்கு அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அப்போ வந்து பாரு ஆமாம் நான் கண்டிப்பாக நான் போனேன், என்னால் முடியவே இல்லை, வெளில வந்து அதுவும் நெகட்டிவ் தான் கண்டிப்பாக இருந்திருக்கும். பாரு ஹேட்டர்ஸ் எல்லாமே ரிவ்யூஸ் எல்லாமே போது அந்த ரெட் கார்டு விஷயங்கள் எல்லாமே போது அந்த 2 weeks வந்து எனக்கு வந்து அப்படி இருந்தது ட்ராமா. ஸோ அதுக்காக நான் கண்டிப்பாக போய் ஆகணும்னு அவங்களோட ஃபேமிலி சைக்காட்டிஸ்ட் இருப்பாங்க போல் அங்கே போய் ஒரு கவுன்சிலிங் எடுத்திருக்காங்க. கவுன்சிலிங் எடுத்த அப்புறம் அவங்க கொடுத்த சஜஷன் பிரகாரம் தான் அவங்க ஃபினாலேக்கும் வந்திருக்காங்க. நீங்கள் அது சொல்லுவாங்களே எங்கே தொலைச்சவங்களோ அங்கே தான் தேடணுன்ற மாதிரி உங்களுக்கு எங்கே அந்த ட்ராமா கிரியேட் ஆச்சோ எங்கே நீங்கள் அஃபெக்ட் ஆனீங்களோ அங்கே போய் நீங்கள் வந்து கெத்தாக நிற்கும் போது தான் உங்களோட ட்ராமா வந்து சரியாகும். உங்களோட டிப்ரெஷனுக்கு அதுதான் ஒரு சொல்யூஷனாக இருக்கும்னும் போது அந்த சான்ஸை மிஸ் பண்ணாதீங்க. நீங்கள் போய் உங்களுக்காக இருக்கிற ஃபேன்ஸ்க்காக நீங்கள் போங்க.
உங்களுக்கான அந்த ட்ராமா கிளியர் ஆகணும்னா நீங்கள் தோத்த இடத்துலேயே போய் நீங்கள் வந்து கெத்தாக போய் நின்னா தான் வந்து உங்களுக்கான அந்த ஒரு கிளாரிட்டி அந்த எக்ஸைட்மெண்ட்டு கிடைக்கும் அப்படின்னும் போது அதுக்காக தான் நான் முக்கியமாக ஃபினாலேக்கு வந்தேன். ஃபேன்ஸ்க்கான விஷயமோ இல்லை என்னோட ட்ராமாக்கான விஷயமோ ஒரு கிளாரிட்டிக்காக நாங்கள் வந்தேன். ஸோ வந்தப்போ தான் தெரிஞ்சது எனக்கு இன்னும் ஃபேன்ஸ்க்கு நான் தேங்க்ஸ் சொல்ல வந்த இடத்துல அவ்வளோ பெரிய விஷயங்கள் வந்து ஜனங்க எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ரெட் கார்டு அப்படிங்கிற விஷயம் வந்து ஜனங்க கொடுத்தது இல்லை, ஜனங்க இவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அஃப்கோர்ஸ் ஆமாம், தப்பு பண்ணிட்டோம், அந்த ஹீட் ஆஃப் த மூமெண்ட்ல நடந்துருச்சு. ஆனால் அதுக்காக ஜனங்க வெறுத்துடாமல் நம்மளோட இன்னொரு சைடையும் ஜனங்க பார்த்துருக்காங்க, நம்மளோட கேமையும் பிடிச்சிருக்கு அப்படின்னும் போது எங்களுக்கு ரொம்பவே அது சர்ப்ரைஸாக இருந்தது அப்படின்ற மாதிரி பாருவும் அதான் சொன்னாங்க. பாரு கமருதீன் அந்த பாட்காஸ்ட்டில் 2 பேரும் சேர்ந்து சொன்னது அதுதான். ரெட் கார்டு விஷயங்கள் ஸ்டார்டிங் டென்ஷனாக இருந்தாலும் அதுக்கப்புறம் மக்கள் கொடுத்த லவ்லேருந்து எங்களால் ஈஸியாக அது ஓரளவுக்கு அதை கடந்து வர முடிஞ்சுது அப்படின்னு தான். ஆனால் ரெட் கார்டு வாங்காத நல்ல கண்டஸ்டன்ஸ் பேர் வாங்கி டாப் 5 சூப்பர்னு பேர் வாங்கினவங்க இப்போ வந்து ரொம்ப வந்து நூடுல்ஸ் இருக்காங்க அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை அப்படின்னு சொல்லும்போது பாரு வந்து சைக்காட்டிஸ்ட் பார்த்துருக்காங்க, அவங்க கவுன்சிலிங் போயிருக்காங்க, இப்போ அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீவ் ஆகுறாங்க அப்படின்னு சொல்லும்போது ஸோ இந்த பாரு கவுன்சிலிங் போனது அப்படிங்கிறது விஷயத்தை நான் எப்படி பார்க்குறேன்னா, பிக் பாஸ் ஷோ முடிஞ்ச உடனே எனக்கு தெரிஞ்சு நான் ஆல்ரெடி இதை நான் சொல்லியிருப்பேன், என்னோட வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கு தெரியும், கண்டிப்பாக அவங்க எல்லாருமே கவுன்சிலிங் ஒன்று போவாங்க. என்ன சைக்காட்டிஸ்ட்னு சொல்லும்போது அது வந்து ரொம்ப வந்து ஒரு மாதிரி டிஸ்டர்ப் ஆயிருக்கவங்க அப்படிங்கிறத விட ஏதோ ஒரு ட்ராமா ஃபேஸ் பண்ணி அதுலேருந்து வெளில வர முடியாமல் அதுலேருந்து எப்படி வெளில வரதுன்னு தெரியாமல் இருக்கிறவங்களுக்கு கவுன்சிலிங் நல்லா ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லும்போது பிக் பாஸ் மாதிரி ஒரு ஷோ 3 மாதம் 100 நாள் அந்த வீட்டில் இருந்துட்டு அந்த ஒரு 90-100 டேஸ் இல்லை டைட்டில் வின்னர் ஆகுறவங்களுக்கு டைட்டில் வின்னர் இந்த சீசன் டைட்டில் வின்னருக்குலாம் பெருசாக டிப்ரெஷன்லாம் இல்லை, பெருசாக வந்து அந்த ஒரு டென்ஷன்லாம் கிடையாது. ஏன்னா அவங்க வந்து பிஆர் வச்சுட்டு ஈஸியாக வின் பண்ணணும்னு போனாங்க. மற்ற சபரிலாம் வந்து ஆனால் சொன்னேன் ப்ரெஷரே இல்லாமல் கேம் ஆனதுலாம் பார்த்தீங்கன்னா சபரி அரோரா சேனல் ப்ராடக்ட்ஸ் தான் அப்படின்னு தான் சொல்லணும். விக்ரம் கூட ஏதோ ஒரு கேம் ஆடினான், ஆனால் அவன் ஆடினது பாரு கிட்ட மட்டும்தான் ஆடினான், அதுதான் பிரச்சனை அப்படின்னும் போது ஏதோ ஒரு இடத்துல வந்து அவங்க வந்து வெளில வந்து அந்த கவுன்சிலிங் அப்படிங்கிற விஷயத்த ஃபேஸ் பண்ணி தான் அவங்களால அந்த ஷோலேருந்து அந்த ஷோவில் ஏற்பட்ட ட்ராமாலேருந்து ரிலீவ் ஆக முடியுதுன்றதை நான் 2-3 சீசன்ஸில் நிறைய பேர் பர்சனலாக இன்டர்வியூ சொன்னதில் நான் கேட்டிருக்கேன். இதில் வந்து பூர்ணிமாவும் போயிருக்காங்க அந்த சீசனில் அப்படின்னு சொல்லப்படுது. அதுக்கப்புறம் வந்துட்டு அறந்தாங்க நிஷா நிறைய இடத்துல காமெடியாகவே இதை சொல்லுவாங்க. நான் 3 மாதம் வந்து அந்த ஷோ வந்து ஒரு 3 மாதம் நானாவே இல்லை, அவ்வளோ டென்ஷனில் இருந்தேன். இப்போ வந்து ஃபேட்மேனோட ஃபேர்வெல்ல கூட அறந்தாங்க நிஷா தான் சொல்லியிருந்தாங்க. ஸோ அது ஷோலாம் வந்து போயிட்டு நான் அவ்வளோ டென்ஷனில் இருந்தேன். எனக்கு இருந்த கொஞ்சம் ஃபாலோவர்ஸும் அதுக்கப்புறம் வந்து அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாங்க அப்படின்னும் போது நான் யார்கிட்டையும் இன்டர்வியூ கூட கொடுக்கவே இல்லை அப்படின்னும் போது அவங்களாம் எப்படி கேம் ஆடி இருப்பாங்க அப்படின்னு தெரியும். அப்போ தான் அந்த அன்பு வம்பு கேங்லாம் வந்துச்சு ஆரி சீசன் அப்படின்னு சொல்லும்போது ஸோ ஓரளவுக்கு அதுக்குள்ளே போகிறவங்க எல்லாருமே ஸ்ட்ரெஸ் தான் ஆகுறாங்க. ஆனால் அந்த ஸ்ட்ரெஸ்ஸை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்றது அந்த கேம்குள்ளே இருக்க வரைக்கும் அவங்க மேனேஜ் பண்ண முடிஞ்சாலும் வெளில வந்து அவங்க ரியல் லைஃப்க்கு வரத்துக்குள்ளே அவங்க ரொம்பவே கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. ஸோ அது ஒரு மென்டல் ப்ரெஷரான ஷோ தான், சைக்கலாஜிக்கல் ஷோன்னு நம்ம வந்து டீசெண்டாக சொல்லிக்கிட்டாலும் அவ்வளோ வந்து மண்டையும் மூளையும் குழம்பி அந்த ஒரு குழப்பத்திலே அவங்கள வச்சிருக்கிற ஒரு ஷோ தான் அப்படின்னும் போது சும்மா ஒன்றும் வந்து அது சர்வீஸ்க்காக யாரும் பண்ணலை, அங்கே ஒரு அந்த அமௌண்ட் கொடுக்குறாங்க அப்படிங்கிறதுக்காக இவங்களே வந்து கஷ்டப்படுத்திக்கிட்டு தான் அந்த ஷோக்குள்ளே இருக்கிறாங்க. ஆனால் எல்லாருக்கும் ஒரே மாதிரி சேலரியும் இதில் கிடையாது. ஒவ்வொருத்தருக்கு ஒரு மாதிரி சேலரி அவங்கவுங்க வர அவங்களுக்கான பேக்ரவுண்டோ இல்லைனா பேக்ரவுண்ட் சொல்லும்போது சினி ஃபீல்டில் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்காங்க, இல்லைனா இன்ஸ்டாலேயோ சோஷியல் மீடியாலே உள்ள ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, இல்லைனா மற்ற ஏதாவது ஷோ பண்ணுறாங்களா, பப்ளிக் ஷோ ஏதாச்சும் பண்ணுறாங்களா அப்படின்றத பொறுத்து தான் அவங்களுக்கு சேலரி ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லும்போது என்னதான் காசுக்காக பண்ணாங்களோ அவங்களும் மனுஷங்க தானே, அவங்களுக்கும் ஸ்ட்ரெஸ் இருக்கும், டென்ஷன் இருக்கும். அப்படின்னா அது கண்டிப்பாக பாருக்கு இருக்குதுன்றதுல எந்த ஆச்சரியமும் இல்லை. அவள் கண்டிப்பாக அந்த கவுன்சிலிங் அப்படிங்கிற விஷயத்த அவள் போனதுனால தான் ஃபினாலேக்கு வரும்போது அவளுக்கு அந்த தெளிவு இருந்துச்சு அப்படிங்கிறதும் உண்மைதான் அப்படின்னு சொல்லும்போது பிக் பாஸ் அப்படிங்கிற ஷோ ரொம்ப சாதாரணமான ஷோ இல்லை. ரிவ்யூவராக நம்ம வெளில